சன் வெண்டைக்காய் காரக்குழம்பு பீக்கங்காய் பச்சடி எப்படி செய்வது? இப்போ நம்ம அதுதான் பார்க்க போகிறோம். பொடி பொடியாக வெண்டைக்காய் வந்து நறுக்கி வச்சிடணும். அதுக்கு முன்னாடி வந்து ஒரு கடாயை எடுத்து வெண்டைக்காவை நல்லா வதக்கி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. தேவையான பொருள்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சிடணும். நல்லா வதக்கி வச்ச பின்னாடி லைட்டாக வந்து நல்லா ஊற்றி நல்லா வதக்குங்க. வெண்டைக்காய் நல்லா வதங்கின பின்னாடி நம்ம வந்து இதை தனியாக தூக்கி வச்சிடணும். இப்போ காரக்குழம்புக்கு தேவையான பொருட்கள் நம்ம வெங்காயம், சின்ன வெங்காயம், வெள்ளைப்பூடு, தக்காளி, கொத்தமல்லி இதெல்லாம் வந்து நம்ம நறுக்கி வச்சு ரெடி பண்ணி வச்சிடணும். புளி வந்து லெமன் சைஸில் வந்து எடுத்து ஊற வச்சு வச்சுக்கணும். ஒரு சட்டி எடுத்துட்டு எண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் ஊற்றின பின்னாடி வெந்தயம் சிறிது ஒரு ஸ்பூனும் சீரகம் ஒரு ஸ்பூன் வந்து போட்டுக்கோங்க. நல்லா பொரிஞ்சு வரும்போது 2 கருவேப்பிலை வந்து போட்டுக்கோங்க. அதோட வந்து சின்ன வெங்காயம் இது நறுக்கி வச்சு வந்து வெங்காயத்தை வந்து போட்டுங்க. நல்லா வந்து கிளறி விடுங்க. நல்லா கிளறி விட்ட பின்னாடி பின்னாடி வந்து நம்ம சின்ன வெங்காயமும் வெள்ளைப்பூடியும் வந்து உரிச்சு வச்சிருந்தோம் பாருங்க, அதையும் எடுத்து வந்து நம்ம இதோட சேர்த்துக்கணும். நல்லா இதை வந்து நல்லா வதக்கி விடுங்க. நல்லா கண்ணாடி பதத்துக்கு ஒரு அளவுக்கு நம்ம வந்து வதக்கி விடணும். நல்லா கிண்டி வதக்கின பின்னாடி வந்து நம்ம என்ன பண்ணுறோம், எப்படி கொதிக்குதுன்னு பாருங்க. நல்லா வதங்கணும். லைட்டாக கண்ணாடி பதம் வருதா? நம்ம வந்து இப்போ என்ன பண்ணுறோம், நல்லா பொடியாக நறுக்கி வச்ச தக்காளி எடுத்து இதோட நம்ம சேர்த்துக்கிட்டு நல்லா வந்து கிளறி விடணும். அந்த தக்காளி வந்து அந்த தோலை வந்து கலட்டுற வரைக்கும் நம்ம வந்து நல்லா கிளறி நல்லா வந்து கிண்டி விடணும். இதோட வந்து இதுக்கான தேவையான மசாலா வந்து நம்ம வந்து தனி மிளகாய் பொடி, மல்லிப்பொடி, மஞ்சள் பொடி சேர்த்து போட்டணும். இதோட நம்ம வந்து வீட்டில் வச்சிருக்கோம் பாருங்க குழம்பு பொடி, அதை ஒரு 2 ஸ்பூன் வந்து சேர்த்துக்கணும். நல்லா கிளறி விடணும். அந்த மசாலாவும் என்ன அப்படி நல்லா கிளறி விடும்போது உங்களுக்கு தெரியும் பாருங்க எப்படி என்ன வருது. இதோட நம்ம வந்து வெங்காயம், தக்காளி, தேங்காய் 3ஐயும் சேர்த்து அரைச்சி வச்சிருந்த மசாலா எடுத்து நம்ம இதோட வந்து சேர்த்துக்கணும். சேர்த்துக்கிட்டோம்னா நல்லா வந்து கிண்டி கிளறி விடுவோம். லெமன் சைஸ் வந்து நம்ம புளி ஆல்ரெடி முன்னாடி நம்ம ஊற வச்சோம் பாருங்க, அதை எடுத்து கரைச்சி இதோட சேர்த்து விடணும். நல்லா கிண்டி விடுங்க. இதோட வந்து நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா வந்து மலமலன்னு அந்த வந்து குழம்பு வந்து ரெடி ஆகும்போது நம்ம என்ன பண்ணுவோம், நான் அந்த வதக்கி வச்ச வந்து வெண்டைக்காய் வந்து இதோட சேர்த்துக்கிறோம். சேர்த்து நல்லா கொதிச்ச உடனே நம்ம என்ன பண்ணுவோம், கொத்தமல்லியை போட்டு அப்படியே இறக்கிடுவோம் தான். வெண்டைக்காய் காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்களா? அடுத்து வந்து பீக்கங்காய் வந்து பச்சடி வந்து செய்யறதுக்கு நம்ம வந்து ஒரு சட்டி எடுத்துக்கோங்க. அதில் சிறிதளவு வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா கொதி வந்தோடனே கடுகு வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா கடுகு பொரிஞ்சு வரும்போது பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சிருந்ததை வந்து பொடியாக நறுக்கி வச்சிருந்ததை எடுத்து இதில் சேர்த்துக்கோங்க. 2 கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இதோட வந்து 3 பட்டை மிளகாய் வந்து கிள்ளி அதையும் போட்டுக்கோங்க. இதோட பொடியாக நறுக்கி வச்சு வெள்ளைப்பூடியும் சேர்த்துக்கோங்க. நல்லா கிண்டுங்க. இதோட பொடியாக நறுக்கி வச்ச தக்காளியும் சேர்த்துக்கோங்க. நல்லா கிளறி விடுங்க. நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். நல்லா கிளறி விடுங்க. இதோட நம்ம பீக்கங்காய் வந்து நறுக்கி பொடியாக நறுக்கி வச்சிருந்த பீக்கங்காயும் இதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. நல்லா கிளறி விட்டோம்னா அதுலேருந்து நம்ம தண்ணி ஊற்றணும்னு அவசியம் இல்லைங்க. அதுலேருந்து பாருங்கள் தண்ணி எப்படி வருதுன்னு. நம்ம வந்து இதுக்கு வந்து தேவையான மசாலா வந்து தனி மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி மட்டும் போட்டு நம்ம வந்து நல்லா கிளறி விடணும். கிளறி விட்ட பின்னாடி நம்ம வந்து ஒரு கிணத்துல வந்து ஒரு 1/4 கப்பு வந்து பாசிப்பயிறு வந்து நம்ம ஊற வச்சு ஆல்ரெடி நம்ம முன்னாடி வச்சிருந்தோம். அதை எடுத்து இதோட வந்து சேர்த்துக்கணும். இந்த நல்லா வதங்கின பின்னாடி நல்லா வதங்கிட்டே இருப்பாங்க. நல்லா வதங்கின பின்னாடி நம்ம வந்து அந்த ஊற வச்ச வந்து பருப்பை வந்து நம்ம வந்து போட்டணும். இதோட சேர்த்து நல்லா வந்து கிளறி விடுங்க. கிளறி ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டு மூடி தேவையான உப்பையும் போட்டு அப்படியே மூடி வச்சுங்க. இதுக்கு மனமனு சாப்பாடும் அப்படியே டேஸ்ட்டாக உள்ள போகுங்க. இதுக்கு வந்து நம்ம வந்து சப்பாத்தி போட்டோம் இந்த வந்து பச்சடி சாப்பிடலாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தடவை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இறக்க போகும்போது மல்லித்தலை மட்டும் போட்டு இறக்கிடுங்க. வெண்டைக்காய் காரக்குழம்பு பீக்கங்காய் பச்சடி ரெடி.